இனிப்பு சுயம் செய்கிறதுக்கு ஒரு 10 ஏலக்காய், ஒரு 2 தேங்காய் அது பொடியாக நறுக்கி அது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்படி குறக்குறன்னு எடுத்து அதுக்குள்ளே ஒரு சின்ன டம்ளர் கடலப்பருப்பை எடுத்து 3/4 பதத்துக்கு வேக வச்சு அது தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அது தண்ணி நல்லா வடியட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்ம பாவு வச்சிடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பாதி சின்ன கட்டி வெல்லம் அதை நுணுக்கி அது நல்லா கொஞ்சம் பாவு வர்ற வரலாம் கலக்கி விட்டு இப்படி பாவு வந்தோடனே நம்ம நுணுக்கி வச்சுருக்க தேங்காயும் ஏலக்காயும் அதிலே போட்டு கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரலாம் அப்படியே வணக்கி விட்டு அப்படியே வணங்கிட்டு இருக்கட்டும். அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டு இங்கே கடலப்பருப்பு தண்ணி வடிய வச்சுருக்கேன். அதை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்று ரொம்பவும் நேகம் இல்லாமல் ரொம்பவும் குறன்னு இல்லாமல் ஒரு அளவுக்கு எப்படி எடுத்து அதை எடுத்து போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் கடலப்பருப்பு இருக்குது அதையே அரைச்சி விட்டு இருக்கிற கடலப்பருப்பையும் போட்டு அதை ஒரு சுற்று விட்டு அதை இது கூடவே போட்டு நல்லா ஒன்று சேர பரட்டி விட்டுறணும். அதுக்குள்ளே அது ஆறுறதுக்குள்ளே இங்கே ஒரு டம்ளர் மைதா மாவு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு கரண்டி இட்லி மாவு இல்லைன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கலாம். உப்பு ஒரு சிட்டிகை சோடா உப்பு ரெண்டும் ஒன்றா போட்டு அளவாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு இப்படி கரைச்சி எடுத்துக்கிட்டு கரைச்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஆறுந்துனும் நல்லா பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். உருட்டி கலக்கி வச்சுருக்கோமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து அதை எடுத்து இப்படி கரண்டிலே எடுத்து ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா இப்படி கையாலேயே எடுத்து பொன்னுருவில் எடுத்தால் இனிப்பு சுயம் ரெடி.